யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க மாமங்கார வந்து கதவை தட்டுறான். கொஞ்சம் கதவை தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தயங்கிக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறமா இவளும் போய் கதவை திறக்கிறா. ஒரு டீயை வாங்கிட்டு வந்து அங்க வச்சுட்டு டக்குன்னு இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கட்டி பிடிக்கிறான். நான் வந்துட்டு 10 வருஷமா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா எப்போ நீ இந்த அளவுக்கு வளர்ந்த அப்படின்னு எனக்கு தெரியல, நீ ரொம்ப அட்ராக்டிவா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றான். ஹீரோயினும் தயவு செஞ்சு என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு கத்துறா. உங்களுக்கு கொஞ்சம் கூட கேவலமா இல்லையா? நான் 10 வயசுல இருந்து உங்க கூடயே இருக்கேன், என்கிட்ட இப்படி நடந்துக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆனா இப்போ உனக்கு 10 வயசு இல்ல அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அவ உங்களை ரொம்ப லவ் பண்றா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்காவோட குரல் கேக்குது. அவங்க அக்கா அங்க வந்துட்டா போல. உடனே இவன் வாயை பத்தி என்ன சொல்றானா, மரியாதையா இருந்துக்கோ, அவகிட்ட நடந்ததை பத்தி ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணினா உனக்கே நல்லாவே தெரியும் அவ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றான்னு சொல்லிட்டு திடீர்னு மாடியில இருந்து குதிச்சு சேர்த்துட்டானா என்ன பண்ணுவ, உனக்கு இருக்கதா ஒருத்தி தானே அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவங்களோட பேரு காயு, இவங்க தான் நம்ம ஹீரோயினோட அக்கா. அவங்க வந்த உடனே இவன் என்ன சொல்றானா, என்ன பண்றது பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, டீ எடுத்துட்டு வந்து குடிமான்னு சொன்னா எதுக்கு ரூம்கெல்லாம் வரீங்க அப்படின்னு கேக்குறா. எதிர்த்து பேசுறா அப்படின்னும் போது அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, இவன் மேல அவங்களுக்கு பயங்கர நம்பிக்கை. என்னங்க நீங்க இன்னும் 10 வயசு குழந்தை கிடையாது, அவளுக்கு 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா அவளுக்கே கல்யாணம் நடக்கும், புருஷன் வருவான், நீங்க இன்னமும் அவளை குழந்தை மாதிரியே நினைச்சு பழகுனீங்கன்னா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க, இதுக்கப்புறமாவது பார்த்து பழகுங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்ட் தான், இல்ல இனிமே நானும் பாத்துக்கிறேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு கண்டவனுக்கெல்லாம் வந்துட்டு இவளை கொடுக்க மாட்டேன், நானே நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அவெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட்டிட்டு வந்து நானே லைஃப் லாங் கூட இவளை வச்சு பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. நீ மட்டும் என் அக்கா புருஷனா இல்லைன்னா இன்னும் உன்னை கொன்னு இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இதுக்கு மேலே ஹீரோயின் கொஞ்சமும் யோசிக்கிற மாதிரி இல்லை. உடனே ஹீரோக்கு கால் பண்றா. என்னன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கே நான் உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இது உடனே நான் வரேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீட்டிங் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புறான். என்னது கல்யாணமா, அதுவும் இன்னைக்கே வா அப்படின்னு சொல்லி அங்க மீட்டிங்ல இருக்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. போன உடனே 2 பேரும் அவங்க ஐடி கார்டை கொடுக்குறாங்க, கல்யாணத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அந்த கார்டை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்த பிறகுதான் ஹீரோவோட பேரே வேறையா இருக்கு. அவ பேரையே கேட்கல. ஐயோ, நான் தப்பான ஆளை பார்த்து தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இவரே கிடையாது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறா. நீங்க ஜோயாவோட ஃப்ரெண்ட் இல்லையா, நீங்க ஜோயா அனுப்பின ஆள் இல்லையா, ஐயோ நான் மாத்தி இவங்களை தெரியாத தனமா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நக்கலா, இப்பதான் உனக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவன் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டான் போல. இவனுக்கு பார்த்த உடனே ஹீரோயினை பிடிச்சிருச்சு.